காவேரி வந்து இவகிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட கேட்கலாம். ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். பேசி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன யமுனா எக்ஸாம்லாம் எழுதின போல் இருக்கு அப்படின்னு. ஆமா இப்ப என்னன்றீங்க அப்படின்றாங்க. என்ன யமுனா என்கிட்ட கோவமா பேசுற? இப்ப தான் பார்த்தேன். நீ உனக்கும் வந்து அவளுக்கும் ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. யாருக்கு? வேற யாருக்கு? காவேரிக்கு உனக்கு ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. சொன்னீங்கன்னா நான் உனக்கு க்யூர் பண்ணி வைக்கிறேன். ஒண்ணும் தேவையில்ல. உங்க வேலை என்னமோ அத போய் பாருங்க. புரியுதா? தேவையில்லாம என்கிட்ட வந்தீங்க அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்றாங்க. என்ன இவ இப்படி பேசுறா? எப்படியாவது இவகிட்ட இந்த விஷயத்த கறந்துடலான்னு பார்த்தா முடியாது போல் இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பேசி தான் இவள வழி கொண்டு வரணும். இங்க பாரு யமுனா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. காவேரி வந்து எப்படின்னா, நம்ம பழகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கே வந்து அவ வந்து துரோகம் பண்ணுவா. அப்படிப்பட்ட ஆள் தான். என்கிட்ட பாரு நல்லா பழகுனா. ஆனா பாரு நிவின வந்து லவ் பண்ணாருன்னா, நீயே சொல்லு. நம்ம விரும்பினவங்க வேற ஒருத்தர் லவ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்படின்னோனே அப்படியே யோசிக்கிறாங்க யமுனா. யோசிக்கிறா ஏதோ சொல்ல போறா அப்படின்னோனே, இங்க பாருங்க இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம காவேரி அக்கா பத்தி ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்டு வந்து ச்சே இப்படி நடந்துக்கிறாரே, எப்படியாவது இவகிட்ட விஷயத்த வாங்கலான்னு பார்த்தா வேலைக்கு ஆகலையே. ஆனா நான் விட மாட்டேடி. எப்படியாவது உங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது கண்டுபிடிச்சு தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க ராகினி. உடனே காவேரி உள்ள போறாங்க. கங்கா வந்து காவேரியை பார்க்குறாங்க. என்ன காவேரி திடீர்னு வந்திருக்க அப்படின்னோடனே, என்னக்கா எப்பவுமே நான் வேலையை விட்டு வந்தோன்னே வருவேன்ல அப்படின்னோடனே, சரி காவேரி எதுக்கா ஒரு டிஸ்டர்பாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைக்கா, அந்த யமுனா வந்து ஏதாவது சொன்னாலா உன்னை அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னாங்க. இங்கே பார் அவள் எதை சொன்னாலும் நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத. அவளுக்கு கிறுக்கு பிடிச்சி போயிருக்கு. அதான் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னோடனே, சரி விடுக்கா அவளை பற்றி தான் எனக்கு தெரியும்ல அப்படின்றாங்க. சரிக்கா இன்னொரு விஷயம், மாமா எங்கள் காலே காணோம். அதுவா? அது ஒரு பெரிய கதைடி. மாமாவுக்கு இன்றைக்கி 2 ஃபேன்ஸ் வந்து அவர்கிட்ட ஃபோட்டோலாம் எடுத்தாங்கடி அப்படின்னு. நிஜமாவாக்கா சொல்கிறேன்? ஆமாம் என்னாலே நம்ப முடியலன்னு பார்த்துக்கேன். அப்போலேருந்து ஒரே காலே கீழே வைக்க மாட்டேங்கிறாரு. ஒரே வந்து பறந்துன்னு தான் இருக்காரு. பெரிய விஷயம்க்கா உண்மையிலேயே. மாமா இந்தளவு ரீச்சாக இருக்காருன்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா அப்படின்றாங்க. பார்க்கலாண்டி எப்படியாவது வந்து வராரா முன்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, காக்கா கண்டிப்பாக பாரு மாமா கண்டிப்பாக முன்னுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து பிளாக் பண்ண சொன்னேன்ல ஒரு வில்லா, அது பிளாக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓகே சார் எல்லாம் பண்ணியாச்சு சார் அப்படின்னு சொன்னோன்னே, காவேரி பேரில் எல்லாமே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. என்னப்பா ஏதோ வில்லா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஆமாம் தாத்தா காவேரி பேரில் வந்து ஒரு வில்லா வந்து புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, நிஜமாவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் தாத்தா அவளுக்கு இதை ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அவளோட பர்த்டே வந்து வருதுல்ல, அந்த டைமில் தான் அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னோடனே, இங்கே பாரு விஜய் உனக்கு காவேரி தான் உன் வாழ்க்கையின் ஆதாரம். எக்காரணம் கூட காவேரி விட்டுறாதப்பா. அவள் தான்ப்பா உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம் தாத்தா நான் எக்காரணம் கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு விஜய். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு நம்ம குமரனுக்கு வந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி வந்து ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு குமரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நிஜமாவா சார் அப்படின்னு. ஆமாம் நீ தான்ப்பா தொடர்ந்து இதில் ஆக்ட் பண்ண போகிற. ஒரு வாட்டி ஆக்ட் பண்ணிட்டல, உனக்கு எல்லாருமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டப்பா, அதனால் இப்போ அதுக்கப்புறம் நீ தான் அப்படின்னோடனே, நிஜமாவா சார் அப்படின்னா. ஆமாப்பா அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். அதனால் வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் ரெகுலராக நீ நடிக்கலாம், உனக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் நான் வந்துடுறேன் சார்னு சொல்லிட்டு சொல்கிறாரு குமரன். இங்கே வந்து கங்கா கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம் கங்கா நான் ஆக்ட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருச்சா, அதனால் தொடர்ந்து என்னையே ஆக்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னொன்னே, நிஜமாவா சொல்கிறீங்க அப்படி. ஆமாம் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை கங்கா. நான் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸியாக எல்லாமே வாங்கிடலாம். நான் சொன்னபடி வந்து நம்ம கனவை வந்து நிஜமாக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டு. ஆனால் நீங்கள் உங்கள் எல்லோரும் சொன்னாங்களே ஃபேன்ஸ்லாம் வந்தவங்கலாம், அந்த யாரோ ஒரு பொண்ணு கூட வந்து ஹஸ்பண்டாக நடிக்கிறீங்களாமே அப்படியா அப்படின்னோடனே, ஆமாம் கங்கா அப்படின்றாங்க. அந்த கேரக்டர் இல்லாமல் வேறு கேரக்டர் கேட்கலாம்ல. வேறு என்ன கங்கா கேட்குறது, இது தானே எனக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. இந்த மாதிரி கேரக்டர்லாம் வேணான்னு சொல்லிவிடுங்க அப்படின்றாங்க. என்ன கங்கா வந்ததை போய் வேணான்னு சொல்கிற அப்படின்னோடனே, சரி ஓகேங்க. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கேரக்டர் நடிக்கக்கூடாது. என்ன கங்கா இந்த மாதிரி நடிக்க போனால் எல்லாமே தான் நடிக்க சொல்லாங்க, எல்லாமே தானே நடிக்கணும் அப்படின்னோடனே, சரி நடிங்க நடிப்போடு இருக்கட்டும். ஃபுல்லாக ரொம்ப ரொமான்டிக்காலாம் வந்து அவங்க கூட பழகாதீங்க புரியுதா அப்படின்றாங்க. சரி கங்கா அப்படின்றார். அடுத்து வந்து விஜய் வந்து ரூமுக்கு போகிறாரு. அப்போ காவேரி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ஏன் காவேரி இப்படி பண்ணுறாரு, 2 நாளாக என்கிட்ட சரியாக பேசல, பேசு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. காவேரி வந்து அப்படியே பார்க்குறாங்க, கெஞ்சுறாரு. ப்ளீஸ் காவேரி என்கிட்ட நீ நல்லா பேசினா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் ப்ளீஸ் அப்படின்றாரு. பாவமாக இருக்குது காவேரி.